வாகை சூடும் வரலாறு திரும்பும் 1967, 1977, 2026 அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னா அது நிகழ்ந்திருக்கிறது. சி ஜோசப் விஜய் எனும் நான் அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக, மக்களுக்கான ஆட்சியாக, சமூக நீதி, மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற ஆட்சியாக இருக்கணும். பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எடுத்த உடனே 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் பயன்படுத்துபவர்களுக்குள்ளாக கொடுத்திருக்காங்க. ஆனா வாக்குறுதி நீங்க தகுதி உள்ளன்னு சொல்லியிருந்தீங்க, சரி 500 யூனிட் ஸ்லாப் ஓகே, ஆனா மாதம்னு சொல்லியிருந்தீங்களேன்ற மாதிரியான விமர்சனங்கள் இப்பயே வருது. தானங்க உட்கார்ந்து ஒரு ஃபைல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு 6 மாசத்துக்கு அவங்கள ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும். இப்பவே நீ இப்படி ஆடல அப்படி ஆடலன்னு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. முதல்வரா இருந்திருக்காரு, ஒரு 75 கட்சி தலைவர். இல்ல சார், கஜானாவை காலி பண்ணி வச்சு போயிட்டாங்கன்ற விமர்சனத்துக்கு தானே அவர் பதில் சொல்றாரு. என்டையர் 47ல இருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் தான் வாங்கினாங்க. ஆனா நீங்க 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா நிதிநிலை நல்லா இருந்தா நீங்க ஏங்க கடன் வாங்குறீங்க? ஆனா அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளதான் வாங்கியிருக்கோன்றாருல. இந்த ஆளுநர் பண்ணார இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிச்சு எடப்பாடியோ அல்லது திமுகவோ ஏதாவது சொல்லி இருக்காங்களா? இதே இவங்களுக்கு பண்ணிருந்தா என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க? தாவேக்காவே எதுவும் சொல்லியே, தாவேக்காவே கண்டிக்கலையே. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. Summer vandachu. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். With GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்முடைய திரு மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு, கோப்புகள்ல கையெழுத்திட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கு சார்? ஒரு சகாப்தம் நிறைவு பெற்று ஒரு புதிய சகாப்தம் துவங்கி இருக்கிறது. அதாவது சகாப்தம்னு சொன்னா 67க்கு பிறகு 2 திராவிட கட்சிகள் திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஆட்சி செய்து வந்தன கடந்த 60 வருஷமா. அந்த சகாப்தம் முடிஞ்சு இளைஞர்களினுடைய நம்பிக்கையாக எதிர்பார்ப்பாக இருக்கிற தாவேகா இன்றைக்கு அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று ஒரு ஏற்கனவே சொன்னார் 1 வருஷத்துக்கு முன்னாலே மதுரை மாநாட்டில், அதாவது வாகை சூடும் வரலாறு திரும்பும். 1967, 1977, 2026 அதே மாதிரி ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்னா அது நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு புதிய சகாப்தம், பிகினிங் ஆஃப் அன் எரா அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் செய்ததை சற்றேற குறைவு இல்லாம அநேகமா இணையாக இன்றைக்கு விஜய் செய்திருக்கிறார் என்பது சொன்னால் அது புகழ்ச்சியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆருக்கு 30% ஓட்டு தான், 33% ஓட்டு தான் கிடைச்சது. அவர் தனித்து 77 அந்த சாதனையை செய்யல. ஆல்தோ அவருக்கு நிறைய மக்கள் ஆதரவு இருந்தது, அவருக்கு அரசியல் அனுபவம் நீண்ட காலம் திமுக இருந்தது, இவங்க புது கட்சி. ஆனாலும் அவர் கூட்டணி வச்சுதான், அது 3 கட்சியோ 4 கட்சியோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, எனக்கு நல்லா தெரியும். எம் கல்யாண சுந்தரம்னு சிபிஐ கட்சி தலைவர் அவருக்கு கூட இருந்தாரு. ஆக ஒரு கூட்டணி வச்சுதான் எம்ஜிஆர் 77 திமுகவை வீழ்த்தினார். ஆனால் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு 800 சில்லற நாட்கள் ஏதோ ஒரு தொலைக்காட்சியில போட்டுட்டு இருக்காங்க. அதாவது 2.5 இன்னும் 3 வருஷம் முழுசா முடியல. ஆக அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 2 கட்சிகளையும் தூக்கி வீசியிருக்காரு. எஸ்டாப்ளிஷ்ட் என்ட்ரன்ச்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். உதாரணத்துக்கு இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க பாத்தீங்கன்னா இருதுருவ அரசியலுக்கு முடிவு கட்டிடுச்சுங்க. அதாவது ஒண்ணு திமுக இல்லைன்னா அதிமுக. இப்படி இருந்த இருதுருவ பைபோலார் பாலிடிக்ஸ் ஹஸ் பீன் ended actually. இன்னைக்கு புதிய 3வது சக்தியாக விஜய் எமர்ஜ் ஆயிருக்காரு.
இதுல நான் ரெண்டு கட்சியும் மக்கள் எப்படி தண்டிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருந்த திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி இருக்கிறார்கள். அவங்க ஒரு பல 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தொடரட்டும் தொடரட்டும்னு பாட்டெல்லாம் போட்டு விளம்பரம்லாம் பண்ணாலும் வேண்டாம்பா உங்க ஆட்சி தொடர வேணாம்னு எஃபெக்டிவா முடிச்சிட்டாங்க. ஆளுங்கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்றி விட்டார்கள். எந்த அளவுக்கு அவங்க கோபம் வெளிப்பட்டிருக்குதுன்னா, முதல்வராக இருந்தவரை, அதாவது முதல்வர் வேட்பாளராக இருந்தவரை ஒரு 5 வருஷம் முதல்வரா, ஏற்கனவே ஒரு 5 வருஷம் துணை முதல்வரா இருந்த ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதியை சட்டமன்ற உறுப்பினராக கூட இருக்க முடியாதுன்னு குளத்தூர்ல மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. So their anger was so severe and so much. Mr. Stalin could not become an MLA and enter the assembly. இது ஆளுங்கட்சிக்கு கொடுத்த தண்டனை. எதிர்கட்சி தானே சார், அது எதிர்கட்சியா இருந்தது, இப்போ எதிர்கட்சியா இருக்கு எடப்பாடி பழனிசாமி. இதுல என்னன்னா, எதிர்கட்சிக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா, because EPS has failed to act as a good opposition leader, அதனால அவரை எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் பறிச்சு அமைச்சிருக்காங்க. இப்ப ஏடிஎம்கே because it has only 47, டிஎம்கே more members than ஏடிஎம்கே. டிஎம்கே தான் வந்து உங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது ரெகக்னைஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டியா அசம்பிளியில இருக்க போகுது. அப்ப எதிர்கட்சி தலைவரா இத்தனை வருஷம் இருந்தார் இல்லையா, 5 வருஷம் எடப்பாடி, அந்த அந்தஸ்து பறி போக போகுது. எதிர்கட்சிக்கு அந்த தண்டனை கொடுத்திருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி ஆக்கினது மட்டும் இல்ல, எதிர்கட்சி தலைவரா கூட முதல்வர் இருக்க முடியாத அளவுக்கு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ they have punished both ruling and opposition parties because ரெண்டு பேரும் வேணான்ற ஒரு கருத்து வந்து தமிழ்நாட்டு மக்களிடையே நீண்ட நெடுங்காலமா இருந்திருக்குதுங்க. ஆனா அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு ஆர்வம் உள்ள விஜயகாந்த் வந்தாரு, கொஞ்சம் நம்பினாங்க. பட் அப்கோர்ஸ் 3வது அணியா மக்கள் நல கூட்டணி வரும்போதே அது ஓட் ஸ்பிளிட் பண்றதுக்கு தான் வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மாற்று அரசா வருதுன்னு யாருக்குமே அத நம்பிக்கை இல்லை. பட் விஜய் வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்ன, அது குறிப்பா பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு நம்பிக்கை பெருசா வந்துடுச்சுங்க. அதுக்கு மேல அவரு எல்லா மீட்டிங்ல கான்பிடென்டா இருங்க, வெற்றி நமதேன்னு சொல்லி அவர் ரொம்ப கான்பிடென்டா, நான் கூட சில நேரங்களில் இது என்ன ஓவர் கான்பிடென்டா இருக்குமா இப்படி பேசுறாருன்னு. ஆனா அவருக்கு மக்களுடைய அந்த உணர்வு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. இல்லைன்னா இவ்வளோ முன்கூட்டியே சொல்ல மாட்டாரு. அதாவது ஒரு 50 வருஷத்துக்கு மேல வரக்கூடிய தேர்தல் இது சாதாரண தேர்தல் இல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல்னார். அவர் சொன்னதெல்லாம் பார்த்தா எல்லாமே நிகழ்ந்து இருக்குங்க. அதனால ஐ திங்க் he was reading the people, ரொம்ப நல்ல முறையில கணிச்சிருக்காரு. மக்கள் ஆதரவு தனக்கு இருக்கு, பெண்கள் இளைஞர்கள் ஆதரவு நான் பெரிய அளவுக்கு தன்னை நம்புறாங்கன்றது தெரிஞ்சதால்தான் இவ்வளவு பெரிய வருமானம், லாபம், சம்பாத்தியம், கிளிட்டரிங் லைஃப், இதெல்லாம் சொகுசு வாழ்க்கையில தூக்கி எறிஞ்சிட்டு அவரு இங்க வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்து சாதிச்சும் காட்டிட்டாரு. அவருடைய இந்த அமைச்சரவை, அவருடைய இந்த ஆட்சி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க சார்? ஐ விஷ் him every success as a well wisher. அவருடைய ஆட்சி நல்லாட்சியாக, மக்களுக்கான ஆட்சியாக, சமூக நீதி, மதச்சார்பின்மையை தூக்கி பிடிக்கிற ஆட்சியாக இருக்கணும். எல்லாவற்றையும் விட சட்டம் ஒழுங்கு, மக்களுக்கு பாதுகாப்பு தரணும், பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய சின்ன ஆசைங்க. நீங்க கேட்கலாம் இது சின்ன ஆசையா சார்லாம், இதுதான் வந்து மக்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்க்கிறாங்க அவர்கிட்ட, வேற ஒண்ணும் இல்லை. ஓகே சார், எடுத்த உடனே 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் பயன்படுத்துபவர்களுக்குள்ளாக கொடுத்திருக்காங்க. ஆனா வாக்குறுதி வந்து நீங்க தகுதி உள்ளன்னு சொல்லியிருந்தீங்க, சரி 500 யூனிட் ஸ்லாப் ஓகே, ஆனா மாதம்னு சொல்லியிருந்தீங்களேன்ற மாதிரியான விமர்சனங்கள் இப்பயே வருது. இப்பதானங்க வந்து உட்கார்ந்து ஒரு ஃபைல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. எவ்ரி ரூலிங் பார்ட்டி ஹஸ் எ பீரியட்ஸ், ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாசத்துக்கு வந்து அவங்கள ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும். இப்பவே நீ இப்படி ஆடல அப்படி ஆடலன்னு ஆரம்பிச்சிருக்காரு பாருங்க. முதல்வரா இருந்திருக்காரு, ஒரு 75 கட்சி தலைவர், அனுபவம் உள்ளவர், ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. இன்னைக்கு பணம் இல்லைன்னா கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜானாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்ற விமர்சனத்துக்கு தானே அவர் பதில் சொல்றாரு. முதல்வர் ஜோசப் விஜய் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. போயிருக்கிறாருன்றதுக்கு
இல்ல அவர் வெறும் பேச்சா சொல்ல, ஐ வில் கிவ் எ ஒயிட் பேப்பர் ஆன் திஸ் சொல்லியிருக்காரு. வெள்ளை அறிக்கையை நான் கொடுக்க போறேன். அதாவது தமிழ்நாட்டின் பொருளாதாரம் இப்ப எப்படி இருக்கு, அது அதல பாதாளத்துல இருக்குதா, அது ஒரு வார்த்தைங்க தொடர்ச்சி. ஏன் கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சிக்கு அப்புறம் வந்தப்ப கஜானா காலின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வழக்கமான ஒரு விஷயம் தான். ஆனா அதுக்கு ஒரு முதல்வரா இருந்தவர் அனுபவஸ்தரு அமைதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு அதெல்லாம் இல்ல பணம்லாம் வச்சிருக்கான். அப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு நாள் போராட்டம் பண்ணாங்க? ஏன் இன்னைக்கு கான்ஸ்டபிள்கள், போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தென்னிந்தியாவிலே குறைவான சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க? தமிழகம் எல்லாத்திலும் முதலிடம், முன்னுரிமைங்க. தமிழ்நாட்டு போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு த லோயஸ்ட் சேலரி இஸ் பீங் பெய்டு. ஏன்? அதே போல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் ஓல்டு பென்ஷன் கேட்டாங்க. ஏன் உங்களால ஓல்டு பென்ஷன் கொடுக்க முடியல? You have given some other new pension. Assured pension scheme is nothing but a new pension scheme. It is not a old pension. அப்புறம் அந்த பகுதி நேர ஆசிரியர்களை வேலைக்கு எடுத்துக்கணும். இதெல்லாம் கேட்டா என்ன சொன்னார்? பணம் இல்லைங்க, அரசு கிட்ட பணம் இல்லைங்கன்னாரு. இப்ப மட்டும் பணம் அவர் வெளியே வந்தவொன்னு குவிஞ்சிடுச்சா? See, whatever he said earlier to settle the demands of several sections of the people, பணம் இல்லைங்க, ஒன்றிய அரசு பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாம் கஜானா ஃபுல்லா ரொப்பிட்டு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா கேட்கறவன் நம்புவானாங்க? 10 லட்சம் கடன், 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்கீங்க உங்களுடைய 5 வருஷ ஆட்சியில. என்டையர் 47ல இருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் தான் வாங்கினாங்க. ஆனா நீங்க 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா நிதிநிலை நல்லா இருந்தா நீங்க ஏங்க கடன் வாங்கினீங்க? இவ்வளவு கடன் வாங்கினீங்களா? 50 வருஷத்துல வாங்காத கடன் அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளதான் வாங்கியிருக்கோன்றார்ல. அதெல்லாம் பாருங்க, நான் கேட்கிற கேள்வி இந்த புள்ளி இக்கனெல்லாம் வேணாம். உங்க நிதிநிலை கஜானா ஃபுல்லா இருக்குதுன்னா, நிதிநிலை நல்லா இருக்குதுன்னா எதுக்கு இவ்வளவு வட்டி கொடுத்து இவ்வளவு கடனை வாங்கினீங்க? கடன் வாங்குவது தவறு என்று நான் சொல்லவில்லை, கடன் வாங்குவது தவறு இல்லை. ஆனா 50 வருஷமா 6-7 முதல்வர்கள் வாங்கின கடனை நீங்க 5 வருஷத்துல வாங்கிட்டீங்களப்பா. இதைத்தான் நான் கேட்கிறேன். அப்ப யூ see the situation, பொருளாதாரம் ரொம்ப பலவீனமா இருக்கு. சொன்னா பீத்திக்கலாம். இரட்டை இலக்க உற்பத்தி growth அப்படின்னா ஒரு ட்வீட் போடுவார் கொடைக்கானல்ல உட்கார்ந்துக்கிட்டு. ஆனா வாட் இஸ் த ரியல்? லெட் அஸ் வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ். வெள்ளை அறிக்கை வரட்டும், அப்ப தெரியும். வெள்ளை அறிக்கை கேட்டப்போ பாருங்க, இந்த அரசு எவ்வளவு டிரான்ஸ்பரன்சி இல்லாத அரசுன்றதுக்கு உதாரணம்னா, வெள்ளை அறிக்கை கேட்டாங்க எல்லாரும். இந்த அந்நிய முதலீடுகள், நேரடி முதலீடு, வெளிநாட்டு முதலீடு இவ்வளவு வருது, லட்சம் கோடி அப்படின்னு சொன்னீங்களே, வேலை வாய்ப்பும் வரல, ஆக்சுவலா முதலீடும் வரலையே, வெள்ளை அறிக்கை வேணும் நாங்க. அதுக்கு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா என்ன பண்ணார் தெரியுங்களா? பிரஸ் கான்பரன்ஸ் நடத்தி ஒரு ஒயிட் பேப்பரை காமிச்சார். இதான் வெள்ளை அறிக்கை. இந்த ஆணவத்துக்கும் இந்த பொறுப்பற்ற தன்மைக்கும் தான் மன்னார்குடியிலே அவரை தோக்கடிச்சாங்க ஜனங்க. அப்ப வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுற அமைச்சர்கள் திமிர்த்தனம் தான் இன்னைக்கு திமுக தோக்கிறதுக்கு பெரிய காரணம். அத உணராம எல்லாம் நல்லா இருக்கு, அந்த கஜானா நிரம்பி வழிதா இப்ப. கேன் யூ சே தட் இட் இஸ் ஓவர் ஃபுல்லா ஆயிட்டு இருக்குன்னு? அதாவது முதல்வரா வந்திருக்கிறார், சொல்லி இருக்காரு, அது ஃபேக்ட். வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்றாரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. ஆனா எல்லாம் நல்லா இருக்கு, மனசு இல்ல, பணம் இல்ல, நீங்க நல்லா நிர்வாகம் பண்ணி இருந்த வச்சுதானங்க மக்கள் உங்களை எம்எல்ஏ கூட ஆக்காம பண்ணிட்டாங்க. சோ ஐ திங்க் ஸ்டாலின் should have patience. அவர் மாதிரி இன்னைக்கே குற்றச்சாட்டு சொல்றது, இன்னைக்கு எதிர்கட்சி நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்க, எடப்பாடி முதல்வரா இருக்கும்போது என்னெல்லாம் விமர்சனம் பண்ணிருக்கீங்க. காமராஜரை கருணாநிதி பண்ணாத விமர்சனமா? ஆக ஒரு ஆளுங்கட்சி வந்திருக்கு, புதுசா வந்திருக்கு, அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? 6 மாசத்துக்கு நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா இன்னைக்கு பதவியேற்ற ஒரு அரை மணி நேரத்திலேயே ட்வீட் போடுறீங்க. அதனால இது சரியில்லைங்க. அதாவது என்னன்னா விரக்தி தான், கோபம் தான். நாம எவ்வளவு முயற்சி பண்ணோம். மோடி பாருங்க, மோடி கோபத்தை பாத்தீங்களா? மோடி திமுகவை காங்கிரஸ் பயன்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிடுச்சுன்னு மோடி கவலைப்படுகிறார் திமுகவை பற்றி, அமித்ஷா வருத்தப்படுகிறார் திமுகவை பத்தினா எனக்கு அவங்க காங்கிரஸ் தானே ரீசன். காங்கிரஸ் ஏமாத்திருச்சுன்னு தானே சொல்றாரு.
எங்க காங்கிரஸ் ஏமாத்துனா உங்களுக்கு என்னங்க? திமுக உங்க எதிராளி தானங்க. நீங்க ஏங்க எதிராளி வந்து கஷ்டப்படுறாருன்னு சொல்லி கண்ணீர் எங்க பெரிய எதிராளி இல்ல சார். என்ன உறவு இருக்கிறது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும், திமுகவுக்கும் பாஜகவுக்கும். இதெல்லாம் விஜய் தேர்தல்ல சொன்ன போது நான் நம்பல நானு. ஆனா இன்னைக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது 2 நாளைக்கு முன்னால திமுகவினுடைய முதல்வராக இருந்த ஸ்டாலின் விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம் மாநில தலைவர்களை ஒரு வீட்டுக்கு வர வச்சு நாங்க வந்து இபிஎஸ் முதல்வராக்கி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதுன்னு முடிவு எடுக்கிறோம், நீங்க அந்த முடிவை நீங்களும் ஆதரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. The cat is out of the bag. யாரு ரோட்ல போறோம் சொல்ல, சிபிஎம் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி ஊடகத்துல பப்ளிக்கா சொன்னாரு. இல்ல அதுக்கப்புறம் அது அப்படி ஒரு வதந்தி இருந்துச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு வதந்தின்னாரு. நீங்க போட்டு பாருங்க. சொன்னாரு, அவரே தான் சொன்னாரு. அவர் என்ன அடுத்த நாள் அவருக்கு வந்து சார் அதை கொஞ்சம் மாத்தி பேசுங்க. பத்திரிகையாளர்கள் பேசிட்டாங்க முதல் நாள் ராத்திரிய. எஸ் சார், எஸ். அது அப்படி ஒரு எஃபோர்ட் நடந்தது எல்லாருக்கும். கலங்கம்ங்க. எஸ், அது உள்ளங்கை நெல்லிக்கனிதான். தூதுவராக ரஜினிகாந்த் போய் நம்ம ஸ்டாலின் ஐயாவை பார்த்தாரு பாருங்க. அந்த புள்ளியில இருந்து தாங்க இந்த வன்மம் எதுக்குங்க இந்த ரஜினிகாந்துக்கு நான் கேக்குறேன். இந்த வயசுல ஒரு மகன் வயசுல இருக்கிறவன் தன்னை சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறிச்சுட்டா, தான் அரசியல்ல நுழையலாம்னு நினைச்சோம். ஆனா அவ வந்து நுழைஞ்சு முதல்வர் ஆயிட்டான், நம்ம வந்து நுழைய முடியல என்ற வன்மத்துல அமித்ஷாவின் தூதுவரா போய் இவர் வந்து திமுக தலைவர்கிட்ட பேசுவாரா? யாராவது 2 பேர்ல ஒரு கட்சி ஆட்சி அமைங்கன்னு. ரொம்ப படு மோசமா ரஜினிகாந்துக்கு இருந்த மரியாதை, கமல்ஹாசனுக்கு இருந்த மரியாதை, சத்யராஜ், பிரகாஷ், இவங்க மரியாதையெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சுங்க. இந்த ஒரு 10 நாள் நிகழ்வுல மனிதர்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம், வன்மம் இருக்கக்கூடாது இல்ல. ஏங்க இவர் அரசியல் இல்ல, இவர் வந்து எதுக்கு இங்க போயிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ற புரோக்கர் வேலையெல்லாம். ஆக பாஜக முயற்சி பண்ணது ஆளுநர் மூலமாகவும் திமுக அதிமுகவை ஒன்றிணைத்து ஒரு மாற்று ஆட்சி விஜய் வந்துடக்கூடாது. ஸ்டாப் விஜய் அட் எனி காஸ்ட். அதுக்கு வந்து திமுக நல்ல வேலை கனிமொழி போன்றவர்கள் கொஞ்சம் மூத்த தலைவர்கள் எல்லாம் பார்த்து செய்யுங்க, இது சரியில்லை, நமக்கு லாங் ரன்ல ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாங்க. இளம் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, மாப்பிள்ளை சபரீசன், அண்ணா புரூடு, இப்ப அவர் டிஎம்கேல எந்த பதவியில இல்லைனாலும் மாவட்ட செயலாளர் கை கட்டி நிற்பாங்க, அமைச்சர்களே கை கட்டி நின்னாங்க. அதுக்குதான் இன்னைக்கு விஜய் ஸ்பீச்ல நல்லா பதில் கொடுத்தாரு. ஒரே சென்டர் தான் இந்த ஆட்சியில இருக்கும், அது நான் தான், என் சென்டர் தான் இருக்கும், மையங்கள் இருக்காது. சபரீசன் ஒரு அதிகார மையம், கனிமொழி ஒரு அதிகார மையம், அப்புறம் வந்து அதிகாரிகள் உமாச்சந்திரன் செக்ரட்டரியேட்ல அதிகாரிகள் ஒரு மையம், எந்த உதயநிதி துணை முதலமைச்சர் ஒரு மையம், எல்லாத்துக்கும் மேல துர்கா ஸ்டாலின் ஒரு மையம், கிச்சன் கேபினெட். இந்த மாதிரி இந்த ஆட்சியில இருக்காது, ஒரே மையம்னு சொன்னார. அதுக்குதான் அதனால ஆளுங்கட்சியா இருந்தவங்க கொஞ்சம் பொறுப்போட இருக்கணும், நிதானமோட இருக்கணும். எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும், அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். யூ ஜஸ்ட் டெல் மீ, நீங்க வந்து எப்படி அண்ணா திமுக பழனிசாமியை நாளும் பொழுதும் அடிமை நீங்க, அமித்ஷா திமுக நீங்க, தமிழ்நாட்டு நலன்களை காட்டி கொடுப்பதில் முதன்மையானவர் நீங்க, கூசாம அந்த ஆளை முதல்வராக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட போய் உங்க கூட்டணி கட்சிகள் கிட்ட நீங்க கேட்டது தப்பு இல்லையா? சரி, எம்எல்ஏ கூட்டம் போட்டார் முதல் நாள் அண்ணா அறிவாலயத்துல. அதுல முடிச்சிட்டு வந்து டிகேஎஸ் இளங்கோவன் என்ன சொல்றாரு, அதிமுகவை ஆதரிப்பது என்று எங்கள் தலைவர் முடிவெடுத்தாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். இந்த பேச்சு எங்க இருந்து வருது? இதெல்லாம் பொது வெளியில வந்துடுச்சு. அதனால விஜயை தடுக்க வேண்டும். அவரை விட்டா எம்ஜிஆர் மாதிரி 10-15 வருஷத்துக்கு கேட்ட போட்டுருவாரு, நம்மளுக்கு அரசியல் எதிர்காலம் சூன்யமாயிடும்னு இளம் தலைவர்கள் உதயநிதியும் சபரீசனும் பதட்டப்பட்டதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா ஏன் முதல்வர், அனுபவமிக்க முதல்வர், ஐ அப்ரிஷியேட், கனிமொழி வந்து கரெக்டா தான் அவங்க அதுக்கு பிரேக் போட்டிருக்காங்க. இல்லைன்னா அது நடந்திருந்தா மக்கள் தீர்ப்புக்கு எதிரா இல்லைங்க, கொல்லைப்புற வழியா. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேங்க, இந்த ஆளுநர் பண்ணார இந்த அயோக்கியத்தனத்தை கண்டிச்சு எடப்பாடியோ அல்லது திமுகவோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இதே இவங்களுக்கு பண்ணியிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? ஆளுநர் 5 நாளா இழுக்கடிக்கிறார், அவர் ரோல் என்ன? தாவேக்காவே எதுவும் சொல்லியே, தாவேக்காவே கண்டிக்கலையே. தாவேக்கா எங்க சொல்லணும்?
நான் கேட்கிறேன், அவங்களுக்கு நடக்கிற அநீதிக்கு அவங்களே எதுவும் சொல்லல. 70 வருஷ கட்சி நீங்க வந்து ஆமாங்க, எனக்கு ஒரு அநீதி நடக்குது, நானே பேச மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரர் எனக்காக நிக்கணும்னா சார் சொன்னார்ல அண்ணா, கரெக்ட் சார், நீங்க சொல்றது லாஜிக். சண்டையே தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு டயலாக் எல்லாம் அடிச்சுட்டு நீங்க சொல்றது லாஜிக் கரெக்ட், உட்காந்துருந்தீங்களா? ரைட். இது என்ன நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி சார். ஆனா உங்க பிரச்சனைக்கு நீங்களே பேச மாட்டீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் வரலன்னு கேட்டா அது நீங்க முதல்ல பேசணும்ல. என் பிரச்சனைக்கு நான் பேசாம இருப்பது தாங்க நல்லது, மத்தவங்க தாங்க பேசணும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அவரு அடி வாங்குறவங்களே கையை கட்டிட்டு அடி வாங்குறாங்கன்னா பயமா இருக்குல்ல போய் பக்கத்து நிக்கிறதுக்கு. இல்ல சார், அடி வாங்குறவங்களே கையை கட்டிட்டு நிக்கிறாங்க, கையை தடுக்க கூட மாட்டாங்கன்னா தாவேக்காவை மறந்துருங்க. அரசியல் சாசனம் என்ன சொல்லி இருக்கு, இது மாதிரி ஒரு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி லீடர் யாரோ அவரை இன்வைட் பண்ணணும் கவர்னர். ரீசனபிள் டைம் இன்வைட் பண்ணாரா? பண்ணலையே. 4-5 நாள் அவர் 4 வாட்டி போயிட்டு வந்தாரு விஜய். லிஸ்ட கூட. ஆனா தினகரன் ராத்திரி 2 மணிக்கு போய் பாக்குறாரு கவர்னரை. ஏன்? அமித்ஷா சொன்னா பாப்பாரு கவர்னர். யாரையாவது 12 மணி 1 மணிக்கு கவர்னர் போய் பாப்பாராங்க? ஒரு கட்சி உள்ள எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு. சோ எவ்ரிதிங் சீரியஸான கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்கல்ல அமித்ஷா. அதான் சார் சீரியஸான கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்கல்ல. ஏங்க வெடிகாத்தால வந்தா என்ன சீரியஸான கம்ப்ளைண்ட்? முதல்ல என் வேட்பாளரை கடத்திட்டாங்கன்னாரு. அப்புறம் வேட்பாளரோட வந்து நிக்கிறாரு. அவரை கேட்டா இவர் மொபைல் போனை ஏன் எடுக்கலன்னா, நான் வந்துட்டு இருந்தேன், டிராவல்ல இருந்தேன், அதனால எடுக்கலன்றாரு. சார் நான் என்ன சொன்னா, தினகரன் மாதிரி ஆட்கள்லாம் குதிரை பேரத்தை பத்தி பேசலாமா? ஆர்கே நகர்ல டோக்கன் கொடுத்த ஆளுக்கு திகார் ஜெயில எலெக்ஷன் கமிஷனுக்கு சின்னத்துக்காக லஞ்சம் கொடுத்த வழக்குல பல மாதம் கழித்து இன்னும் ஒரு ஆள் போய் குதிரை பேரத்தை பத்தியும் லஞ்சத்தை பத்தியும் பேசலாமா? எவன் எதை பேசணும்னு விவாசத்தே இல்லையா? தினகரனுக்கு அருகதை கிடையாதுங்க. அதனால இதெல்லாம் என்கரேஜ் பண்ணது பிஜேபி. ஏன்னா அவங்க நேரடியா பண்ண முடியாது, இது மாதிரி சில்லுண்டிங்களை வச்சுதான் ஆடுவாங்க. அப்போ அட்லீஸ்ட் திமுக, நான் நினைச்சேன் திமுக உண்மையிலே வந்து இந்த கொள்கைகளுக்கெல்லாம் எதிரானதுன்னா சொல்லி இருக்கணும். என்ன சொல்லணும்? யோ, யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன் டு இன்வைட் மிஸ்டர் விஜய். அவர் எங்களை எதிர்த்து இருக்கலாம், தோக்கடிச்சு இருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமிய 116 தொகுதியில 3வது இடத்துக்கு போன எடப்பாடி பழனிசாமிய நீங்க முதல்வர் ஆக்கி ஜாலியா பின்னால இருந்து பேக் சீட் டிரைவிங் பண்ணலான்றீங்க. இதுதான் உங்க ஜனநாயகத்தை மதிக்கிற தன்மையா? மக்கள் தீர்ப்பை மதிக்கிற தன்மையா? டிஎம்கே காட் எக்ஸ்போஸ்டுங்க. அவங்க வந்து இனி என்ன கதை காக்கா குருவி கதை சொன்னாலும் it is not going to be accepted by their own people. நீங்க டிஎம்கேலே பல பேர் எந்த அளவுக்கு மன வருத்தத்தில் இருக்காங்க தெரியுங்களா? அதே போலதான் அதிமுக பழனிசாமிக்கு பதவியில உட்கார்ந்தா போதுங்க, அவர் என்ன வேணாலும் செய்ய தயார். குட்டிக்காரன காலில் விழுந்தாருல, சசிகலா காலில் விழுந்து தானே வந்தாரு. he is ready to do any nonsense only to sit on the CM chair again. ஆனா அதிமுகல மானம் உள்ள கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள், திமுகவின் உதவியோடு நீ முதலமைச்சர் ஆயிடுவியா? 37 எம்எல்ஏ தூக்கின்னு போய் தனி மீட்டிங் போட்டாங்கல்ல. அதனாலங்க மக்கள் தீர்ப்புக்காக போக முயன்ற பாஜக, திமுக, அதிமுக இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லைங்க. அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியா காலம். பழைய மாதிரி நியூஸ்ல சொல்லி ஏமாத்த முடியாது. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாத ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றாங்க. சோ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து இந்த டிராமாலாம் எடுபடாதுங்க சார். இன்னொரு பக்கம் சார், இப்போ ராகுல் காந்தி அவரு வந்திருந்தது, 2 பேரும் கையை தூக்கிக்கிட்டு போய் நிக்கிறாங்க. அது ஒரு லாங் ரன். இனிமேட்டு துருவம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா சார்? காங்கிரஸ் வந்துங்க எப்போதோ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே விஜய் கூட தான் கூட்டு சேரணும்னு விரும்பிச்சு. ராகுல் காந்தியும் விஜயும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து கரூர்ல இந்த சம்பவம் நடக்கும்போது வெளிநாட்டுல இருந்த ராகுல் காந்தி அவரை கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதெல்லாம் சும்மாவா? See, they share same ideology. Secularism, communalistic எதிரானது, social justice. They are united by the ideology. அதனால அந்த கூட்டணி நேச்சுரல் கூட்டணிங்க.
இப்ப அந்த கூட்டணி அடுத்து பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு தொடரும். நாடாளுமன்ற தேர்தல் 2029. இப்ப எனக்கு கவலையே என்ன தெரியுமா, 2024 எடப்பாடி பழனிசாமி எப்படி விடப்பட்டாரோ தனித்து, வித்தவுட் எனி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், அதே மாதிரிதான் ஸ்டாலின். ஒன்னா ஸ்டாலின் மம்தா பானர்ஜி ஒன்னா பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொல்லலாம். பாவம் இப்பதான் மாநில சட்டமன்ற தேர்தலே அவங்க தோத்து நிக்கிறாங்க. இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் எங்க பிரைம் மினிஸ்டர். ஆனா ராகுல் காந்திக்கும் காங்கிரஸுக்கும் தமிழ்நாட்டு மக்களிடையே, குறிப்பா தென்னிந்திய மக்களிடையே இருக்கிற ஒரு அமோகமான மதிப்பும் மரியாதையும், அந்த மதசார்பற்ற ஆதரவாளர்கள், அந்த சிறுபான்மை மக்கள் நம்பிக்கையெல்லாம் போச்சுங்க திமுகவுக்கு. திமுக ஐ திங்க் அது தன் தவறுகளை திருத்தி கொண்டு மாற்றங்களை செய்து காலத்துக்கு ஏற்றா போல மாறலன்னா, I think both DMK and ADMK will face a very worst future தான் நான் நினைக்கிறேன். அப்ப டிவிக்கு யார் அகைன்ஸ்ட், விஜய்க்கு யார் எதிர்த்துருவோம்? விஜய்க்கு எதிர்ப்பு மக்கள் தான் கிளப்புவாங்க. விஜய்க்கு எதிர்ப்புருவோம். திமுக டிவிகே வர்சஸ் டிஎம்கேனாரு விஜய். இல்ல சார், டிவிகே வர்சஸ் டிஎம்கே, டிவிகே வர்சஸ் டிஎம்கேங்கிறதா விஜயோட கோஷமா இருந்துச்சு. டிஎம்கேவுக்கும் ஒரு ஒர்ஸ்ட் பேசு, அதுவும் ஒரு வேளை திருத்திக்கலைன்னா இப்படி காலி ஆயிடும் சொல்றீங்க. அப்ப அந்த இடத்தை இட்டு நிரப்ப போறது யாரு? நிச்சயமாக மாநில கட்சிகள் இனிமேல் பெருசா எழுந்து ஆட்டத்தை முடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலா தேசிய கட்சிகள் தான் இனிமேல ஒரு ரோல் தமிழ்நாட்டுல பிளே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப காங்கிரஸ் விஜய் கூட தான் இருக்குன்னா பாஜக வரலாம், கம்யூனிஸ்டுகள் வரலாம். இப்படி கம்யூனிஸ்டுகள் கூட தானே இருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் கூட தானே இருக்காங்க. ஒன்னும் இல்லன்ட்டீங்களா? அவங்க 2 சீட் 3 சீட் கட்சிகள் முடிவு பண்ணிட்டீங்களா? சார் அவங்களும் விஜய் கூட தானே இருக்காங்க. விஜய் கூட இல்ல, விஜய்க்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. நாங்க திமுக கூட தான் இருக்கிறோம் டிக்ளேர் பண்றாங்களா? பேசமுகம் பேட்டி எல்லாம் பாக்கலையா நீங்க? சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி மக்கள் பிரச்சனைக்காக திமுகவுடன் சேர்ந்து போராடுவோம் சொல்றாரு. புரியுதுங்களா? அதனால they are supporting for a limited purpose. கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, த்ரூ பிரசிடென்ட் ரூல் அமித்ஷா ஆட்சி வந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல என்ன அச்சம்னா, இன்னைக்கு கவர்னர் டில்லி ரேலி பண்ணி இதை கொஞ்ச நாள் வச்சு இங்க ஃபார்மேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரி ரொம்ப முடியாததற்கு அப்படின்னு சொல்லி அதை சஸ்பெண்டட் அனிமேஷன்ல வச்சிடலாம். மணிப்பூர் மாதிரி, மகாராஷ்டிரால வச்ச மாதிரி, காஷ்மீர்ல வச்ச மாதிரி வச்சிட்டோம்னா அப்புறம் குதிரை பேரம் பண்ணி எந்த கட்சியாவது உடைச்சு கிடைச்சு ஏதாவது பண்ண முடியுமா? பாஜக பாவம் ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கு, அதனால அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. they could not play. என்டிஏ ஆட்சி தான் வரும். நாங்க இபிஎஸ் விடாம இல்ல, அதிமுக தனிப்பெருமான. சரி நான் கேட்கிறேன் சார், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பதவி ஆசையில் இவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்றேன். திமுகவும் அதிமுகவும் ஒரு விஷயத்துல ஒன்னா இருந்தாங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒருபோதும் அதை ஏற்க மாட்டார்கள். தனி கட்சி ஆட்சியை தான் கொடுப்போம். இவங்க திமுக தலைமையில் ஆட்சி, அவங்க அதிமுக தலைமையில் ஆட்சினாங்க. சரி, இவங்க 2 பேரும் சேர்ந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக கூட்டணி வச்சாங்களே, அது என்ன சார் கூட்டணி? வெளியில இருந்து அவர் செய்திகள் வந்துச்சு. ஒத்துக்குவாங்களா? இல்ல சார், கூட்டணி ஆட்சின்னு சொல்லலையே. இப்ப கூட என்ன செய்வாங்களா? இல்ல சார், இன்னைக்கு கூட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் யாராவது அமைச்சராவாங்கன்னு பார்த்தா தாவேகா நண்பர்கள் மட்டும்தானே அமைச்சராயிருக்காங்க. காங்கிரஸ் சோடங்கர் முதல் நாளே சொல்லிட்டாரு, we will participate in the government, we will share responsibility. எங்களுக்கு பொறுப்பு இருக்கு, நாங்க இத கலந்துக்கிறோம் சொல்லிட்டாரு. பதவி ஏற்கல இல்ல. அது இப்ப 9 பேர் தானே தமிழ்நாடு அமைச்சரவை. இன்னும் சிவி சண்முகம் தலைமையில ஒரு 37 பேர் ஒரு ஜம்ப் வர போறாங்கல்ல. தேவைகளுக்கு ஏற்ப அமைச்சர் பதவிகள் பகிர்ந்தளிக்கப்படும். இது ஒரு ஒரு பிகினிங் தாங்க. 32 33 பேர் வரைக்கும் மந்திரிங்க இருக்கலாம், தெரியல உங்களுக்கு. இன்னும் 29 30 பேர் 21 பேர் வரலாம். அந்த 21 பேர் மற்ற கட்சிகள்ல இருந்து வர்றவங்க பேசி எல்லாம் பேசுவாங்க. அட்ஜெக்ட் படாதீங்க. இன்னும் ஒரு நாள் கூட ஆகல இந்த ஆட்சி அமைஞ்சு. சில மாநிலங்கள்ல முதல்வர் மட்டுமே பதவி ஏற்றிருப்பாரு. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்ச பிறகுதான் அமைச்சரவை விரிவாக்கமே நடந்திருக்கு பல மாநிலங்கள்ல. எனக்கு தெரிஞ்சு ஒன்லி சீஃப் மினிஸ்டர் வில் டேக் ஓத் ஆஃப் ஆபீஸ் ஆஃப்டர் தி அந்த ப்ரூவ் பண்ணி சட்டசபையில பெரும்பான்மை வந்த பிறகுதான் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த கேபினெட் நடக்கும்.
அதனால இது 9 பேர் வந்திருக்கிறது பெரிய விஷயம். நவ் ஐ திங்க் தே ஹாவ் டு ஃபேஸ் த அசம்பிளி, ப்ரூவ் தேர் மெஜாரிட்டி. அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, கவர்னர் எதுல தப்பு பண்ணார் நான் சொல்றேன்னா, 118 வேணும், 118 வேணும். இவருக்கு அரசியல் சட்டமே தெரியல. ஒரு சட்டசபையில பெரும்பான்மைனா அவைலபிள் மெம்பர்ஸ், அதுல யார் பங்கேற்று இருக்கிறாங்களோ அதுல பெரும்பான்மை. இப்ப 118 தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? ஏன் 234 தான் 118, இப்ப 233 தான் எஃபெக்டிவா இருக்கு. பிகாஸ் விஜய் 2 தொகுதியில நின்னாரு. புரியுதுங்களா? அப்ப அது போல அந்த மொத்த உறுப்பினர்கள் அல்லது அட்டன் பண்ற உறுப்பினர், ஒரு கட்சி வந்து நாங்க வாக் அவுட் பண்றோம், அன்புமணி ராமதாஸ் அவர் கட்சி 4 எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க வந்து ஓட்டெடுப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி வெளியே போனா கூட அந்த அளவுக்கு குறைஞ்சிரும் மெஜாரிட்டி. இப்ப திமுக வாக் அவுட் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு குறைஞ்சிரும். சோ பெரும்பான்மைக்கு 118 காட்டு, லிஸ்ட காட்டுன்னு சொன்ன அந்த கவர்னரின் அட்டூழியம், அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல். தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா கவர்னர் செய்யறது சரிதான்னு தாவேக்காவுக்கும் விஜய்க்குமே தெரியும், அதனாலதான் அவங்களே பேசாம இருக்காங்க. நீங்க எல்லாம் ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஓ அப்படியா? அவங்க சொன்னாங்களாமா காதுல போயிட்டு, தமிழிசை காதுல, கவர்னர் செய்யறது எங்களுக்கு தெரியும் அதனாலதான் நாங்க சும்மா இருக்கிறோன்னு. சார் அவங்க ஒரு பிஜேபி லீடர் சார். அர்லேக்கர் இஸ் எ பிஜேபி லீடர் ஃப்ரம் கோவா. பிஜேபி இந்த அம்மா கவர்னரா இருந்தாங்களே, அந்த ஊர் எப்படி இருந்திருக்கும்? பாண்டிச்சேரி, ஆந்திரால, தெலுங்கானால இருந்தாங்க. They behave like BJP leaders, RSS leaders, not as a constitutional head. நீங்க 1000 இருக்கலாங்க. இப்ப முதல்வர் ஆயிட்டாரு விஜய், முதல்வர் ஆயிட்டாருன்னா தாவேகா தொண்டர்கள் வாக்காளர்களுக்கு மட்டும் அவர் முதல்வர் இல்ல. அப்படி அவர் செய்யக்கூடாது. செஞ்சாருன்னா அது தப்பு. ஒட்டுமொத்த 8 கோடி மக்கள் அவருக்கு ஓட்டு போடாதவன், எதிர்த்தவன், போனவன், வந்தவன் இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. அது போல கவர்னர்ன்றது வந்துங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கு. ஜட்ஜி மாதிரி அவங்க நியாயத்தை சட்டப்பூர்வமா நடக்குதா, கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்போல்ட் ஆகுதா, அது ஏதாவது மீறல் இருக்கா, அப்படிதான் பார்க்கணும். 110 எத்தனையோ மகாராஷ்டிரால, கர்நாடகால 10 கம்மியா இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வச்சிருக்க கவர்னர் இந்த 2014 அப்புறம் மோடி பிரதமரான பிறகு. அதனால தமிழ்நாட்டுல ஆளுநர் பண்ணது அயோக்கியதனம், அன்கான்ஸ்டிடியூஷனல். பட் இப்ப போய் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இனி ஆளுநர்கள் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்னா there must be some case. இதை வந்து கண்டிப்பாக ஒரு தீர்ப்பு வாங்கணும் உச்ச நீதிமன்றத்துல. he has no right. தலையை காட்டு பார்லிமெண்ட், அதாவது அசம்பிளி ஃப்ளோர்ல தாங்க he has to prove his majority. அப்புறம் இவர் பண்ணிட்டு இருக்காரு 4 நாளா 2 கட்சியும் கம்முன்னு இருக்காங்க. ஆண்ட கட்சியும் ஆளுங்கட்சியும் வாயை டைட்டா மூடிக்கிட்டு ஃபெவிகால் போட்டு இடதுசாரிகள் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது பாஜக கூட்டணியில இருக்கு. ஆனா திமுக காலங்காலமா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் போர், தமிழர்கள் உரிமை, இது தமிழர்கள் கொடுத்த தீர்ப்பு அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல சார். எங்க தலைவர் சொன்னாதான் கேட்போம் இருந்தாங்கல்ல. அதெல்லாம் இவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க அனுப்பிச்சு விட்டாங்கல்ல, அதெல்லாம் நான் நம்பல. அவங்க கடைசியா வந்திருக்காங்க. செஞ்சோற்று கடன் தீர்க்க சில பேர்லாம் வந்துங்க 9 வருஷம். அவங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. தர்ம சங்கடம் தாங்க. 4ஆம் தேதி அவங்க போட்ட ஓட்டுல தானே இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிருக்காங்க. காங்கிரஸ் மாதிரி டக்குன்னு இவங்களால ஜம்ப் பண்ண முடியாது. காங்கிரஸ் ஸ்டேட்டஸ் வேற, அது ஒரு நேஷனல் பார்ட்டி. அது திமுக கிட்ட கையேந்தி தன்னுடைய செலவுகளுக்கு பணம் வாங்கினது இல்ல. அதனால காங்கிரஸ் டக்குன்னு முடிவு எடுக்கும். பட் சிபிஐ, சிபிஎம், முஸ்லீம் லீக், வைகோ சொல்றாரு, நீங்க நல்லா கவனிங்க, நான் என்கிட்ட கேட்க மாட்டாங்க, என்கிட்ட யாரும் தைரியம் கிடையாதுன்றாரு. முதல்ல உனக்கு ஏதியா 2 எம்எல்ஏ இருக்கிறவங்க பூரா உதயசூரியன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். they will be counted as DMK எம்எல்ஏ. தனியா மதிமுக ஏதாவது எம்எல்ஏ இருக்காங்களா? இல்லாத ஆள் வந்து எகிரி குதிக்கிறாரு. எங்கிட்டலாம் கேட்க மாட்டாங்கன்னு. நீ 2 எம்எல்ஏ வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்ககிட்டயும் பேசியிருப்பாங்க. So MDMK has lost its identity by accepting to contest all the 4 seats on Rising Sun. அதனால இவங்க எல்லாம் வந்துங்க அரசியல்ல செல்லா காசாயிட்டு இருக்காங்க. வைகோ என்ன சொல்லி திமுக விட்டு வெளியே போனாரு? குடும்ப அரசியல், மகனை கொண்டு வர்றது, இதானே. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு?
அவர் என்ன எதிர்த்தாரோ திமுக, அதை தான் ஒரு பையனை கொண்டு வந்து வச்சுட்டு மல்லை சத்யா வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காரு, எதிர்க்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. அதனால எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்க. இப்போ புதுசா ஒரு ஆள் வந்திருக்காரு, லெட் அஸ் கிவ் ஹிம் எ சான்ஸ். ஒரு இன்னைக்கே கூட கரெக்ட் இந்த பதவியேற்பு இன்னைக்கே கூட சொல்லாதீங்க. கூட கீப் யுவர் பவுடர்ஸ் ட்ரை. ஒரு 3 மாசம் வரைக்கும் அவங்களுக்கு கொடுங்க, தேநீல விருகட்டும். தப்பு பண்ணாங்கன்னா கேளுங்க, தப்பு பண்றீங்களா இந்த மாதிரி மக்கள் நம்பிக்கை வீணாக்குறீங்க கேளுங்க. நான் வேணான்ல. விஜயோ விஜய் அரசோ கட்சியோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. இட் இஸ் டூ எர்லி. இப்ப பண்றீங்க, அதான் என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமா சார், அமைந்திருக்கக்கூடிய அரசு நல்ல அரசாக இருக்கட்டும், மக்களுக்கு நல்லதே நடக்கட்டும். உங்களுடைய நினைவுக்கும் நீங்க பகிர்ந்த கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.